Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic: construction of quadrilaterals revision. ஜாமெட்ரியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது a polygon that is formed by four sides is called a quadrilateral. அதாவது 4 பக்கங்களால் உருவாக்கப்படுகிற ஒரு பலகோணம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரிலேட்டரில் 4 பக்கங்கள் இருக்கும். ஸோ இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 5 டைப்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 டயகனல் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் அண்ட் 2 டயகனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தேர்ட் டைப் 4 சைட்ஸ் அண்ட் 1 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 3 சைட்ஸ் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போல டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ்க்கு நம்ம குவாட்ரிலேட்டரலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இந்த கிவன் மெஷர்ஸ் எழுதின பின்னாடி நாம இதை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் டிரா பண்ணணும். அதாவது DE 6 சென்டிமீட்டர், EA 5 சென்டிமீட்டர், அடுத்து AR 5.5 சென்டிமீட்டர், அடுத்தது RD 5.2 சென்டிமீட்டர், அடுத்து டயகனல் அப்படிங்கிறது DA. இப்போ DA அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ 10 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கு, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம மெயின் டயக்ராமை நம்ம டிரா பண்ண போறோம். நெக்ஸ்ட் மெயின் டயக்ராம் டிரா பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா draw a line segment DE is equal to 6 சென்டிமீட்டர். ஸோ அந்த 6 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் செக்மெண்ட் டிரா பண்ணிடுறோம். அடுத்து வித் D and E as centers, draw arcs of radii 10 சென்டிமீட்டர் and 5 சென்டிமீட்டர் respectively and let them cut at A. இது E இருந்து D and E இருந்து என்ன பண்ண போறோம்னா D இருந்து 10 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம். E இருந்து 5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம் ரேடியஸ்ல. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு ஏன்னு நேம் கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து ஜாயின் DA அண்ட் EA, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணிட்டு வித் D and A as centers, draw arcs of radii 5.2 சென்டிமீட்டர் and 5.5 சென்டிமீட்டர் respectively and let them cut at R. அதாவது இங்க பாத்தீங்கன்னா D இருந்து 5.2 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம். அடுத்து ஏல இருந்து 5.5 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம். இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு ஆர் நேம் கொடுத்துட்டு டிஆரையும் ஏஆரையும் ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து ஜாயின் டிஆர் அண்ட் ஏஆர். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த H1 H2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். H1 H2 நீங்க செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த டயகனல் மேல வச்சுட்டு இதை H1 H2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதை மெஷர் பண்ணணும். 1.9 சென்டிமீட்டர் 2.3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா DEAR இஸ் த ரெக்வயர்ட் குவாட்ரிலேட்டரல். ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரிலேட்டரல். இப்போ இதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்றோம். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் DEAR இஸ் ஈக்குவல் டு half into D into H1 plus H2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டியோட வேல்யூ நமக்கு தெரியும், டயகனல். ஸோ இதுதான் டியோட வேல்யூ. இதுதான் 10 சென்டிமீட்டர். அடுத்து H1 H2 H1 1.9 சென்டிமீட்டர், H2 2.3 சென்டிமீட்டர். ஸோ இங்க 1.9 சென்டிமீட்டர் பிளஸ் 2.3 சென்டிமீட்டர். இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2s are 2, 5 2s are 10. ஸோ 5 இன்ட்டு இந்த 1.9யும் 2.3யும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 4.2 கிடைக்கும். ஸோ இங்க 5 இன்ட்டு 4.2 வரும். இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது 21.0 வரும். ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 21 கிடைக்கும். 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் வந்து 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட் 3 சைட்ஸ் 2 டயகனல்ஸ் கொடுத்துருக்கும் பொழுது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு பார்க்கலாம். Construct a quadrilateral NACE with NA is equal to 4.5 centimeter, IC is equal to 4.3 centimeter, NE is equal to 3.5 centimeter, NC is equal to
5.5 centimeter and I is equal to 5 centimeter. Also find its area. இங்க பாத்தீங்கன்னா NICE அப்படிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல நம்ம டிரா பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எது சைட்ஸ் எது வந்து டயகனல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா இங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பாயிண்ட் வந்துருந்துச்சுன்னா அது வந்து சைட்ஸ் NI அதுவும் அடுத்தடுத்த பாயிண்ட் சைடு. அடுத்து IC அதுவும் அடுத்தடுத்த பாயிண்ட். அடுத்து NE ஸோ இதுவும் அடுத்தடுத்த பாயிண்ட் தான் NE அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்தாலுமே அது வந்து அடுத்தடுத்த பாயிண்ட் தான். ஆனா இந்த ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட்ஸ் அந்த ஒன்று விட்டு ஒன்று வந்துச்சுன்னா அப்படி வரும் பொழுது NC அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் விட்டு அடுத்த பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அது NC. இது வந்து டயகனல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல IE இங்க பாத்தீங்கன்னா I இருக்கு, அடுத்து C வரல, E வந்திருக்கு. இது போல ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒன்று விட்டு புள்ளிகள் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா அது வந்து டயகனல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டயகனல்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து 2 டயகனல்ஸ் NCயும் IEயும் டயகனல். அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சைட்ஸ். இப்போ 3 சைட்ஸ் 2 டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்ஸையும் டயகனல்ஸையும் இங்க எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ நம்ம ரஃப் டயக்ராமை டிரா பண்ண போறோம். ஸோ ரஃப் டயக்ராம் பாத்தீங்கன்னா NI 4.5 சென்டிமீட்டர் டிரா பண்ணிடுறோம். அடுத்து IC 4.3 சென்டிமீட்டர். அடுத்தது NE 3.5 சென்டிமீட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து NC பாத்தீங்கன்னா இந்த டயகனல்ஸ் வரையணும் 5.5 சென்டிமீட்டர். அடுத்து IE 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரஃப் டயக்ராமை நம்ம டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணிட்டு இப்போ மெயின் டயக்ராமை டிரா பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் draw a line segment NI is equal to 4.5 centimeter. இப்போ இது வந்து NI வந்து 4.5 சென்டிமீட்டருக்கு டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு with N and I as centers draw arcs of radii 5.5 centimeter and 4.3 centimeter respectively and let them cut at C. இப்போ N ல இருந்து 5.5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம். அடுத்தது I ல இருந்து 4.3 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்ணோம். அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு சீனு நேம் கொடுக்குறோம். அடுத்தது ஜாயின் NC அண்ட் IC. NCயும் ICயும் ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து with N and I as centers draw arcs of radii 3.5 cm and 5 cm respectively and let them cut at E. அதாவது பாத்தீங்கன்னா N ல இருந்து 3.5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம். அடுத்து I ல இருந்து 5 சென்டிமீட்டர்ல 5 சென்டிமீட்டர்ல இங்க ஒரு ஆர்க் டிரா பண்றோம். ஏற்கனவே நம்ம ரஃப் டயக்ராம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதே மாதிரிதான். அப்ப N ல இருந்து 3.5 சென்டிமீட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டயகனலோட லென்த் I ல இருந்து E-க்கு 5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றோம். இது ரெண்டையும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் E-ன்னு நேம் கொடுத்துறோம். நேம் கொடுத்துட்டு அடுத்தது ஜாயின் NE, IE அண்ட் CE. NE ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்தது IE ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ECE வந்து ஜாயின் பண்ணாம இருக்கும். அதுக்கு எந்த மெஷர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் 2 கிடைச்சதுனால நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு H1 H2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டயகனலை நம்ம வச்சுக்கிட்டு இதுல இருந்து செட் ஸ்கொயர் வச்சு 3.1 சென்டிமீட்டர் இது வரும். இதனோட லென்த் H1 கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது இது வந்து 2.4 சென்டிமீட்டர் வரும் H1 H2. அப்போ NICE is the required quadrilateral. ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரிலேட்டரல். அடுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் NICE is equal to half into D into H1 plus H2 square units. இப்போ D யோட வேல்யூ நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். என்னதுன்னா 5 சென்டிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். இந்த டயகனல் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தான் H1 H2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. அப்போ 1 2s are 2, 2 2s are 4. இப்போ ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா
10 வந்துரும். ஸோ 5 2s are 10. அப்போ 2.5 வரும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5.5 கிடைக்கும். அடுத்தது 2.5ஐயும் 5.5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 13.75 கிடைக்கும். ஸோ 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா construct a quadrilateral when its four sides and one angle are given. Construct a quadrilateral METH with MA is equal to 4 cm, AT is equal to 3.6 cm, TH is equal to 4.5 cm, MH is equal to 5 cm and angle A is equal to 85 degree. Also find its area. இங்க MA அப்படிங்கிறது ஒரு சைடு, அடுத்து AT அப்படிங்கிறதும் ஒரு சைடு, அடுத்து TH அப்படிங்கிறதும் ஒரு சைடு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா MH அதுவும் சைடு தான். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டயகனலே இல்லை, அதுக்கு பதிலாக ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிவன் மெஷர்ஸ் எழுதிக்கலாம். எழுதிட்டு ரஃப் டயக்ராம் MATH ட்ரா பண்ணிக்காங்க. ட்ரா பண்ணிட்டு இதனுடைய மெஷர்ஸை எழுதிருங்க. MA 4 cm, AT 3.6 cm, TH 4.5 cm and MH 5 cm. அடுத்து ஆங்கிள் A வந்து 85 டிகிரி. இப்போ மெயின் டயக்ராமை ட்ரா பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரா ஏ லைன் செக்மெண்ட் MA is equal to 4 cm. அப்போ 4 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிடணும். அடுத்தது ஏவிலிருந்து 85 டிகிரி இந்த ப்ரொட்ராக்டரை இங்கே நீங்கள் A என்ற பாயிண்ட்ல வச்சுட்டு 85 டிகிரி, அதாவது இது வந்து ரைட் சைடில் வைக்கும் பொழுது நமக்கு அவுட்டர் ஆங்கிள் பார்க்கணும், லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா இன்னர் ஆங்கிள் பார்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த பாயிண்ட் லைன் செக்மெண்ட்ல ரைட் சைடில் இருக்கிற இந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம 85 டிகிரியில ஒரு பாயிண்ட் மார்க் பண்றோம். ஸோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது வழியா ஒரு ரே வரைஞ்சிருங்க. ஸோ இது வழியா ஒரு ரே வரைஞ்சு அதுக்கு எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருங்க. அடுத்தது வித் ஏ சென்டர் draw an arc of radius 3.6 cm, let it cut the ray AX at P. அதாவது ஏவ்ல இருந்து 3.6 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றீங்க. அது இந்த AX அப்படிங்கிற ஆர்க் ரேவை Tங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுது. ஸோ அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு Tன்னு நேம் கொடுத்துட்றோம். அடுத்தது வித் M and TS centers draw arcs of radius 5 cm and 4.5 cm respectively. Let them cut at H. அதுக்கு முன்னாடி இந்த MH MTயை நீங்க ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த M அண்ட் Tயை எடுத்துக்கிட்டு இந்த 4.5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றீங்க. Mல இருந்து 5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்றீங்க. அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் Hன்னு நேம் கொடுத்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. MHயும் THயும் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா MA 4 சென்டிமீட்டர் நம்ம டிரா பண்றோம். அடுத்தது ஏவ்ல இருந்து 85 டிகிரியில் ஒரு ரே வந்து வரைகிறோம். அடுத்து ஏவ்ல இருந்து 3.6 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் டிரா பண்ணிட்டு அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு Tன்னு நேம் கொடுத்துடுறோம். அடுத்து Mயும் Tயையும் ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து Tல இருந்து 4.5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க், அடுத்து Mல இருந்து 5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க், இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு H நேம் கொடுத்துட்டோம். அடுத்து கொடுத்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து H1 H2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ H1 H2 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 3.9 சென்டிமீட்டர் 2.8 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் MATH இஸ் த ரெக்வயர்டு குவாட்ரிலேட்டரல். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். half into D into H1 plus H2 square units. diagonal பார்த்தீங்கன்னா 5.1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கணும். MTயை ஜாயின் பண்ணிட்டு இதனுடைய லென்த்தை நீங்க மெஷர் பண்ணணும். அங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுல நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணிட்டு இன்ட்டு H1 வந்து 3.9 சென்டிமீட்டர் அண்ட் H2 2.8 சென்டிமீட்டர். இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2s are 2, அடுத்தது 2 2s are 4, ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். ஸோ இங்க வந்தா 11. ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 0 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 ஆயிரும். அப்போ 5 2s are 10. 2.55 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 6.7 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவையும் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா
17.085. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இங்கே 5 இருக்கு. ஸோ அதனால இது முன்னாடி 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 17.09 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் MATH. ஸோ இதே போல மற்ற இருக்கிற சம்ஸையும் நீங்க போட்டு பாருங்க. ஸோ இதுல வந்து எது சைடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அதே போல அந்த டயகனலை நீங்க எது கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ சைடு, டயகனல் அண்ட் ஆங்கிள் இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். அதை வச்சு நீங்க டிரா பண்ணணும். இது இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதுல ரெஃபரன்ஸ் என்ன வீடியோஸ் இருக்கு, அதை நீங்க போயிட்டு நீங்க நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் எடுத்து நீங்க டீட்டெயில்டா அதுல நீங்க பாத்துக்கலாம். டவுட் இருந்தா எனக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.